Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions unit exercise 1 ninth sum. The functions f of g are defined by f of x is equal to 6x plus 8, g of x is equal to x minus 2 by 3. Calculate the value of g of 1 by 2 that expression for g of x in its simplest form. So என்ன கேட்டிருக்காங்கன்னா f of x g of x என்னன்னு கொடுத்துட்டு g of 1 by 2. So g of 1 by 2 சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க. Then g of f x terms of x g of f கண்டுபிடிச்சி சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லாம் முடிஞ்ச அளவுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து g 1 by 2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு டெரிவேட்டிவ் என்னென்னா g of 1 by 2. இதை தான் நம்ம இந்த மாதிரி பக்கத்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற நம்மளுக்கு g of 1 by 2 என்னன்னு தெரிஞ்சாகணும். ஸோ g of 1 by 2 தெரியணும்னா g of x என்னென்னு நல்லா பாருங்கள், x minus 2 by 3. ஸோ x பதிலாக 1 by 2 போடணும். ஸோ 1 by 2 minus 2 by 3. அப்போ இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு எல்எஸ்எஸ் சேர்த்திங்கன்னா 1 minus 2 2s are 4 by 2 by 3ன்னு சொல்லிட்டு வரும். இது என்ன வரும்னா minus 3 by 2 by 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணலாம். ஸோ அதை கேன்சல் பண்ணதுக்காக நான் கொஞ்சம் இந்த 3 வெரி சைடு தள்ளி எழுதிட்டேன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இது அழகாக கேன்சல் பண்ணலாம். இப்படியே ஸ்ட்ரைட்டாக கூட கேன்சல் பண்ணலாம், இப்படி கூட கேன்சல் பண்ணலாம். இப்படி கேன்சல் பண்ணலாம், இல்லை இப்படி கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா minus 1 by 2. ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகாது, minus 1 by 2 அப்படி வரும். ஸோ அப்போ g of 1 by 2 வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா minus 1 by 2. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா gன்னு சொல்லி எழுதிருக்கோம். அப்படின்னா g of 1 by 2ல் நம்ம இது மட்டும் தனியாக தெரியும். ஸோ அப்படின்னாச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க minus 1 by 2. ஸோ இதே நீங்கள் மறுபடியும் g of x சப்ஸ்டிட் பண்ணணும். அப்படி போட்டிங்கன்னா x minus 2 பதிலாக minus 1 by 2 minus 2 by 3ன்னு வந்துடும். ஸோ இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனீங்கன்னா minus 1 minus 4 by 2 2s are 4. ஸோ 4 by 2 by 3ன்னு இருக்கும். ஸோ இது minus 5 by 2 by 3. ஸோ இது என்ன வரும் minus 5 by 2 into 1 by 3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து கீழே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் எழுதிக்கலாம். ஸோ minus 5 by 6ன்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கேட்டிருந்த g 1 by 2 வேல்யூ வந்து minus 5 by 6. இப்போ அடுத்த ரெண்டாவது பாருங்கள், g of x in simplest form. ஸோ g of x என்னது g of f of x இதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ f of x உங்களுக்கு என்னன்னு தெரியும், f of x வந்து 6s plus 8. ஸோ 6s plus 8 விட்டுட்டு இதை நாங்கள் gயில் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ g என்ன தான் x minus 2 by 3. ஸோ அது வேறு 6s plus minus 2 by 2 பார்த்தீங்கன்னா 6s plus 8 minus 2 by 3ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 8 minus 2 6. ஸோ 6s plus 6 by 3. ஸோ இந்த 6 காமன் பார்த்தீங்கன்னா x plus 2ன்னு சொல்லிட்டு வரும், 1 சொல்லிட்டு வரும். ஸோ by 3 by 2. ஸோ தட் இஸ் 2 into x plus 1. அவ்வளோதான். ஸோ 2 into x plus 1 என்பது கிடச்சிட்டு. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே நீங்கள் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணி கூட போட்டாச்சுனாலும் அது கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் மாதிரி தான் இருக்கும். பட் இப்படி நடத்தலாம் ஒன்றுனா 2x plus 2 போட்டாலும் ஒன்றும் இல்லை. எப்படி பார்த்தா இதுக்கு மேலே சிம்பிள் பண்ண முடியாது. ஸோ அவங்க கேட்டிருந்த ரெண்டுத்தையுமே சால்வ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.